புதுவை மாநில சட்டமன்ற தேர்தலிலே புதுவை மாநிலத்தில் இந்திய தேசிய காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி அமைத்து, அது மட்டுமில்லாமல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி போன்ற பல்வேறு அமைப்புகளும் ஆதரவோடு இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்பதை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களும், எங்களுடைய அருமைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களுக்கு கட்டளையிட்டு, அந்த அடிப்படையிலே மரியாதைக்குரிய தலைவர் குலாம் நபி ஆசாத் அவர்களும், மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் அவர்களும், எங்களுடைய அருமைக்குரிய தலைவர் பொதுச் செயலாளர் நாராயணசாமி அவர்களும், மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதிப்புமிக்க தலைவர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களையும், மரியாதைக்குரிய தளபதி அவர்களையும், மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவருடனும் கலந்து பேசி, இன்றைக்கு கூட்டணியாக புதுவை மாநில தேர்தலை சந்திப்பது என்பதை முடிவெடுக்கப்பட்டு, அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதிலே புதுவை மாநிலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியானது 21 தொகுதிகளிலும், திராவிட முன்னேற்ற கழகம் 9 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என்று இன்றைக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கின்றது. நாங்கள் கூட்டணி கட்சி அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வருகின்ற 2016 எங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாடுபடுவோம் என்று எங்களுடைய தலைவரிடத்திலே நாங்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மீண்டும் புதுவை மாநிலத்திலே இந்த ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வகையிலும் நாங்கள் பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றோம்.